ஹலோ கைஸ். சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா டூர் வந்திருக்காங்க. இங்கே 2 டெஸ்ட் மேட்ச், 3 ஓடிஐ, 5 2020 மேட்ச் விளையாட போகிறாங்க. முதல் 2020 மேட்ச் இன்னைக்கு கொல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. டாஸை வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இதையடுத்து முதலில் பேட் செய்ய வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணியோட மிரட்டலான பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நிலை குலைந்து போயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி 55 ஓவரில் 159 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே நிலைத்து நின்று ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கவே இல்லை. அவங்க டீம்லேயே அடித்த அதிகபட்ச ஸ்கோர் மார்க்ரம் 31 ரன் எடுத்தார். மோல்டன் 24 ரன்னும், ரிக்கல்டன் 23 ரன்னும் எடுத்திருப்பாங்க. இந்தியாவோட பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பும்ரா 14 ஓவர் போட்டு 27 ரன்னை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டை வீழ்த்தியிருப்பார். முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டையும், அக்சர் பட்டேல் 1 விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த இந்திய அணி தொடக்கத்திலே ஜெய்ஸ்வால் விக்கெட்டை பறி கொடுத்தாலும் ராகுல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் இந்திய அணி 20 ஓவருக்கு 37 ரன் எடுத்து 1 விக்கெட் இழந்திருப்பாங்க. முதல் நாள் ஆட்ட நேரம் முடியவில்லை. இந்திய அணிக்கு இன்னும் 122 ரன்கள் தேவை சவுத் ஆஃப்ரிக்காவை முந்துவதற்கு. இந்தியன் டீம் நிதானமாக விளையாண்டு ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து இன்னிங்ஸ் வெற்றியை பெறுவாங்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் கைஸ்.